கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்கு தேவன் பல பிரமாணங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதிலே ஒன்று நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்கிறேன். அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் நீங்கள் எல்லா காரியத்திலும் நீங்கள் முன்னேறி வரலாம். பாருங்கள், தேவன் சில பிரமாணங்களின் அடிப்படையில் தான் போகிறார். ஆகையால் பணமும் அதே போல தான். நீங்கள் பணத்தை விதைக்கும் பொழுது அது ஒரு விதையாக கருதி நீங்கள் விதைக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், பொருளாதாரத்தில் ஒரு பணத்தை நீங்கள் விதைக்கும் பொழுது நான் இதை விதையாக விதைக்கிறேன். எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே விதை நெல்லை விதைத்து அவன் பெருக்கத்தை எப்படி உண்டு பண்ணுகிறாரோ அதே தான் பிரின்சிபல். அந்த மாதிரியே தான் தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஆக நீங்கள் பணத்தை நீங்கள் விதைக்க வேண்டும். ஊழியத்துக்காக, மற்ற ஊழியம் செய்கிறவர்களுக்காக, மற்றவர்களுக்காக நீங்கள் கொடுக்கதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆகையால் இந்த ஊழியத்துக்காக நான் செய்கிற இந்த ஊழியத்தில் நீங்கள் கொடுக்க தேவன் உங்கள் மேல் மனதுருகி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். ஆகையால் அந்த நம்பர்லாம் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அறுவடை தான் பைபிளில் போட்டிருக்கிற சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆகையால் நீங்கள் விதைக்கதை விட்டுவிடக்கூடாது. பணத்தையும் அப்படித்தான். உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்றால், எந்த அளவுக்கு பெருக வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு நீங்கள் விதைக்க வேண்டியிருக்கும். விவசாயம் அப்படி தான். அவனுக்கு அதிகமான கோட்டை நெல் வேணும்னா அவன் அதிகமானதை விதைக்க வேண்டியிருக்கும், அதிகமான வயலில் அவன் நட வேண்டியிருக்கும். அதே தான், அதே போல தான். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உயர வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விதைத்தால் தான் வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை அவர் கண்டு கொடுக்குறார். ஆகையால் இதே மாதிரி நிறைய பிரமாணங்கள் இருக்குது. அதை ஒன்றொன்றாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஆகையால் விதைக்கதை விட்டு விடார்கள். ஆகையால் இந்த தலைப்பில் நம்ம பார்த்துருக்கிறோம்ல, கர்த்தர் உன்னை திரும்ப தேடி வர என்று. அவர் பாருங்கள், இந்த வாரத்தில் ஃபுல்லாக நம்ம தலைப்பு என்ன பார்க்குற பாருங்கள், வனாந்தரத்தையும் வயல்வெளியாக்குறார். வனாந்தரம் இருக்க அந்த இடத்துல வெட்டாந்தரையாக இருக்கும். ஆகையால் அந்த இடத்தையே ஒரு பசுமையாக ஆக்கிறார். அது எப்படி? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கலாம். நீங்கள் நினைக்க ஏன்டே இல்லையே, ஆனால் எப்படி நான் கொடுக்க அப்படின்னு சொல்லி இருக்கதை நீங்கள் அதை விதையாக கருதி நீங்கள் கொடுத்து நீங்கள் அதனுடைய தேவனுக்காக கொடுக்கும்போது நீங்கள் அதை தேவனுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தேவனோடு ஒரு பார்ட்னர் ஆகிறீங்க. அதை நீங்கள் மறந்துடுறாங்க. தேவனோட கம்பெனியில் ஒரு பார்ட்னராக இருந்தால் நீங்கள் தோல்விடுவீங்களா? இல்லை. ஆக விதைக்கும் போது நீங்கள் தேவனுக்காக விதைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விதைக்கணும். உங்களுடைய பணத்தை விதையாக விதைக்க வேண்டும். அப்படி தான் அதன் பலன் கிடைக்கும். அப்படி தான் பாருங்கள், வனாந்தரத்தை பாருங்கள், அதிலிருந்து நீங்கள் எப்படி வயல்வெளி ஆக முடியும். நீங்கள் இப்போ இருக்கிறீங்க ஒரு வனாந்தரம் போல் இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் இன்று முதல் நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் நான் இதிலிருந்து 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே நான் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னுடைய இதை கேட்குறவங்க ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. எல்லாத்திலுமே செழிப்பாக இருக்கும். அதான் என்னுடைய விருப்பமும் கர்த்தருடைய விருப்பம். அவருடைய வார்த்தையை பாருங்கள், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். பாருங்கள், வனாந்தரம் வறண்ட நிலம் இதெல்லாம் பாருங்கள், அந்த நிலம்லாம் எப்படி இருக்கும்போது அது நிலம் மகிழ்ந்து எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். அது புஷ்பத்தை போல, அதாவது மலர்ந்து எப்படிலாம் நம்ம பெரிய பெரிய பாருங்கள், சில இடத்துல பாருங்கள் மலர்கள் அழகான மலர்கள் பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவ்வளோ அழகாக செழித்திருக்கும். அதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு தான் அவருடைய விருப்பம். ஆகையால் தேவன் உங்களை சும்மா ஓட்டாண்டியாக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவர் இந்த நிலைமையிலிருந்து நீ இன்னொரு நிலைமைக்கு போகணும். ஏனென்றால் அவருடைய அன்பு அப்படி தான். அவர் பெருக்கத்தின் தேவன். ஆதியிலே அப்படி தான் பெருக்கத்தை வைத்தார். அதனதன் விதைன்னு அதனதனுக்குள்ளே வைத்து அதனுடைய பெருக்கத்தை உள்ளே வைத்துட்டார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விதை நீங்கள் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு விதை ஒன்று இருக்கிறது. உங்களுடைய ஒரு நல்ல குணம், அதைத்தான் விதைக்க வேண்டும். அது பண வடிவிலே அது விதைக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு பல வழிகளிலிருந்து அது உங்களுக்கு செல்வங்களை கொண்டு வரும். நீங்கள் எந்த கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் விதைச்சிருக்கீங்க. உங்களுக்கான அது பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் தேவன் அதை நிச்சயமாக செய்வார். அந்த பலனை உங்களால் யாராலும் பிடுங்கி போடவே முடியாது. நீங்கள் கொடுக்கிறதை விதையாக எண்ணி கொடுக்கும்போது எப்படி ஒரு விவசாய நிலத்தில் போட்டவுடனே அது பலனே அற்று போகுது அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். ஆகையால் இந்த வனாந்தரமாக உங்களுடைய வாழ்க்கை, அதாவது இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை, இருக்கிறதை கொஞ்சமாக நீங்கள் அதை நீங்கள் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கை வட்டாந்தரையாக இருந்த வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை என்னமாகிறது? வயல்வெளியாக மாறும். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வாரத்தில் நான் சொல்ல போகிறேன். திரும்ப திரும்ப கேட்டு நீங்கள் இந்த விதைக்கதை விட்டு விடாதுங்க. எது பணத்தை நீங்கள் விதைக்கதை விட்டு விடாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பழகும் பொழுது அதனுடைய பலன் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. நீங்கள் அதை செஞ்சு பழகும்போது அதை நீங்கள் அதனோடு இருக்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக, ஏன்னா
உங்களுடைய எண்ணமே அது மகிழ்ச்சியான எண்ணமாயிரும். நீங்கள் கொடுக்குற ஆரம்பிச்சின மகிழ்ச்சி, உற்சாகம். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்காக வச்சிருக்கீங்க. தேவன் கம்பியில் நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கீங்க. அப்படி உங்களுடைய பணத்தை ஒரு விதையாக எண்ணி விதைக்கும் பொழுது அது என்ன நடக்குன்னா, இந்த பிரபஞ்சத்தில் அது உங்களுக்கு பல மடங்கு 1000 மடங்கு உங்களுடைய குடும்பத்திலே வந்து கிடைக்க தேவன் ஒரு அற்புத பிரமாணத்தை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்புங்கிறது. இதை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த விதைப்பு அறுப்புங்கிறது, அதான் பைபிளில் போட்டிருக்கலாம், காலையிலேயும் விதை மாலையிலேயும் விதை, உன் கையை நிகழ விடாதே அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அங்கேயும் விதை இங்கேயும் விதை, ஏதாட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது பலிக்கும், இது இல்லைன்னா அது பலிக்கும், உனக்கு ஏதாட்டு ஒன்றுக்கு வந்து வாய்க்கும் அப்படின்னு சொல்லி நீ வெற்றி விடாத என்று சொல்கிறார். ஆகையால் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும்னா தேவன் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு காணொலியில் கொடுத்துட்ருக்கேன்னா தேவன் உங்களோடு இடைப்பட்டு பேசுகிறார். ஆகையால் நீ எந்த அளவுக்கு நீ பெருக வேண்டுமெண்டா அந்த அளவுக்கு நீ விதை என்று சொல்லி தேவன் உங்கள் மேல் அவர் ஆசையாக இருக்கிறார். நீங்கள் அதை செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் சித்தமும். உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிற வாழ்க்கை அதையெல்லாம் நீக்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தர தேவன் ரெடியாக இருக்கிறார். தேவன் ரெடியாக இருக்கிற அந்த பிரமாணம் என்னவென்றால் விதைப்பு அறுப்பது. இதை நீ கொடுக்கதன் மூலமாக என்னுடைய அந்த சக்தி, அதாவது வேலை செய்கிற அந்த பிரமாணத்தை நீ அறிந்து கொள்வாய். எப்பொழுது நீ கையில் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தியா, கையிலையோ பீரோலையோ அங்கேயும் இங்கேயும் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் நடக்காது. நீ கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படி தன்னுடைய விவசாயி தன்னுடைய நிலத்தில் போட்டு அவன் பலத்தை எடுக்கிறான் பாருங்க, அதே போல் நீ கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குன்னா உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதனால் புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து இதை கேளுங்கள், விதைப்பதை விட்டு விடாங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.